காவேரி வந்து தண்ணி எடுக்க போனத பார்த்துட்டு வந்து நிவின் வந்து ஓடி போய், "ஏன் காவேரி இப்படிலாம் பண்ற? எல்லாரும் வந்து கங்கா அக்காவ நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஆனா உன்ன கவனிக்க யாருமே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. "நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் குழந்தை பத்திரமா இருக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதே மாரி என் குழந்தைங்க ஸ்ட்ராங்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. "அதுக்காக நீ வெயிட்ட தூக்குறத நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. குடு காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்றாரு. "இல்லங்க வேணான்னு சொல்றாங்க." "அதெல்லாம் தெரியாது. நான் தான் தூக்கிட்டு வருவேன். ஓவரா பண்ணாதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வம்படியே தூக்கிட்டு வராரு. இத பார்த்துட்டு யமுனாவுக்கு செம கோவமா வருது. காவேரிக்காக விழுந்து விழுந்து வேலை செய்றாரே அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆயிடுறாங்க. காவேரி கிட்ட அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, "இதுக்கப்புறம் வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். கங்கா அக்கா வந்து குண்டா இருக்கா. அதனால அவ செய்ய மாட்டா. நீ தான் கூட மாட ஒத்தாசையா இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அத பார்த்து வந்து என்ன பண்றாரு நிவின் வந்து வருத்தம் அடைகிறாரு. பாவம் காவேரி எல்லா வேலையும் எப்படி பண்ணுவா? இப்ப என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு, "ஓ! காவேரி அக்கா வந்து வேலை செய்றது இவருக்கு கடுப்பா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க யமுனா. அப்புறம் வந்து கங்கா வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. நான் அவங்களுக்கு பழங்கள், காய்கறிகள் எல்லாமே வந்து பக்காவா வாங்கிட்டு குடுக்குறாரு. அதே மாரி குங்குமப்பூ வாங்கிட்டு குடுக்குறாரு. அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குங்குமப்பூ பால்ல கலக்கி குடிக்கணும். அப்பதான் குழந்தை நல்லா பொறக்கும் சிகப்பா அப்படி சொன்னோனே, அவங்க அத்தை வந்து பால்ல கலக்கி முதல்ல குடு அப்படி சொல்றாங்க. அதன்படி வந்து நம்ம என்ன பண்றாங்க, காவேரி வந்து 2 கிளாஸ்ல கலக்குறாங்க. அத பார்த்துட்டு உனக்கும் ஆசையா இருக்கா இதெல்லாம் குடிக்கணும்னு? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனம் வேணும்டி. முதல்ல உன் புருஷன் கூட வாழ பாரு. அப்பதான் இதெல்லாம் கிடைக்கும் உனக்கு இந்த குடுப்பனம்னானோனே, மனசு கஷ்டப்படுறாங்க. காவேரி அப்படியே பார்த்துட்டு, "ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள வந்து சொல்றாங்க. "நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்?" அப்படின்றாங்க. உடனே வந்து காவேரி வந்து தனியா போயிடுறாங்க. அந்த பால் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா அந்த பாலை வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து தன்னோட குழந்தையோட பேசிட்டு இருக்காங்க. "இந்த குங்குமப்பூ என்ன உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோ குங்குமப்பூ வாங்கிட்டு வந்து கொட்டுவாரு. உன் அப்பா உன்னை அப்படி பார்த்துப்பாரு. உன் அப்பா கிட்ட கூடிய சீக்கிரம் உன்னை பற்றி நான் சொல்லிடுவேன். அது மட்டும் கிடையாது தாத்தா பாட்டி அப்படி பார்த்துப்பாங்க. உனக்கு அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமே இருக்குது. நீ எப்படிலாம் இருக்க வேண்டியவன் தெரியுமா?" அப்படி சொல்லிட்டு மனசுலேயே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அவங்க குழந்தைகிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. "அப்பா சீக்கிரம் வந்துருவாரா செல்லம். உன்னை நல்லா பார்த்துப்பாரு. நீ நான் அப்பா எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கலாம்." அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. வந்து தன்னோட வயிறை தொட்டு பார்த்துட்டு குழந்தை கூட பேசிட்டே இருக்காங்க. அப்படியே கண்டினியூவா அந்த டைமில் கரெக்டாக விஜய் அங்கே வராரு. "காவேரி" அப்படின்றாரு. உடனே வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. "நீங்கள் வந்துட்டீங்களா?" "ஆமா காவேரி நான் வந்துட்டேன். நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் தெரியுமா?" "யார்கிட்ட?" "எல்லாம் நம்ம குழந்தைகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நீங்கள் இல்லாமல் நானும் பாப்பாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்போம்." அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி "என்ன காவேரி சொல்கிற? நம்ம குழந்தைய?" "ஆமாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை எடுத்து தன்னோட வயித்துல வச்சு காட்டுறாங்க. "இப்போ உங்களுக்கு தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல. "நிஜமாவா காவேரி?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாரு விஜய். "ஆமாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "இதுக்கப்புறம் நீயும் நானும் நம்ம குழந்தையும் சேர்ந்து தான் இருக்கணும் காவேரி. பிரிஞ்சே இருக்கக்கூடாது. வா காவேரி இப்போவே வீட்டுக்கு போகலாம்." அப்படின்னு சொல்கிறாரு. "நிஜமாவாங்க?" "ஆமாம் நம்ம இப்போவே வீட்டுக்கு போகணும். நம்ம உன்னை தனியாக இனிமேட்டு விட மாட்டேன் காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு, "வா காவேரி" அப்படின்னு சொன்னேன். "இல்லைங்க அது வந்துங்க சொன்னால் கேளுங்க." அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே மறைஞ்சு போகிறாரு விஜய். உடனே காவேரி எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. "அப்போ விஜய் வரலையா? உன் அப்பா வந்துட்டாருன்னு நினச்சு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் அவர் இன்னும் வரல. ஆனால் கூடிய சீக்கிரம் வந்துருவாரு. அப்பா நம்மள விட்டு இருக்கவே மாட்டாரு. நீ நான் அப்பா எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் குட்டி பாப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயித்துல இருக்க குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து செம்ம டென்ஷனா இருக்காங்க ராகினி வந்து பிளான் பண்றாங்க. இந்த வெண்ணிலாவை நம்ம சும்மாவே விடக்கூடாது. வெண்ணிலா இங்கேருந்து போகக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க அப்பா வந்து, "நீ கவலைப்படாதம்மா. வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுல்ல. அதுக்கு ஏதாவது கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம்." "இல்லைப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. விஜய் வந்து வெண்ணிலாவோட மாமா கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னா கண்டிப்பாக வெண்ணிலாவை இங்கேருந்து கிளப்பிடுவாங்க. வெண்ணிலா இங்கேருந்து போயிட்டா கண்டிப்பாக காவேரி இங்கே வந்துருவாப்பா. காவேரி இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுப்பா. அதை நான் பார்த்துக்கிறேம்மா. அப்பா நான் இருக்கேன். நீ ஏம்மா கவலைப்படுற? வெண்ணிலாவையும் வெண்ணிலாவோட மாமாவையும் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணணும்னு அப்பாவுக்கு தெரியாதா?" அப்படின்னோடனே, "ரொம்ப தேங்க்ஸ்ப்பா" அப்படின்றாங்க. "முதல்ல வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டினுவாம்மா. அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. அப்போ தான் அந்த பொண்ணை நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியும்." அப்படின்னோடனே, "சரிங்கப்பா நான் உடனே கூட்டிகிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.